எல்லோருக்கும் வணக்கம். காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒருத்தனாவது ஏறுவானா அப்படின்னு பார்க்குறது தான் நம்மளுடைய வேலை. ஆனாலும் பாருங்க, மார்க்கெட்டில் பாசிட்டிவ் செய்திகள் வரும்பொழுதே மறுபடி குளறுபடி வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து தகவல்கள் வெளியாகும்போது வருது. நேற்று தான் சொன்னாங்க, இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலின்னா நாங்கள் வேறு எந்த நாட்டோட பண்ணிட போகிறோம் அப்படின்னு ட்ரேடு டீல் சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. உடனே நம்மளுடைய மார்க்கெட் 300 பாயிண்ட் பக்கம் எல்லாமே நம்ம நியூஸில் தானே ஆடிக்கிட்டு இருக்குது. மற்றபடி நம்ம இன்றைக்கி ஒரு 100 கார் விற்றுருக்கோம் அப்படின்னா அந்த ஷேர் வந்து இன்றைக்கி 10 ரூபா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன கணக்கு போட்டால் வேலை பார்க்குறோம். யார் நியூஸ் சொல்கிறாங்களோ நியூஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க சொன்ன உடனே 300 பாயிண்ட் நம்மளுடைய மார்க்கெட் மேல் நோக்கி ஏறிடுச்சு. ஆனால் இன்றைக்கி போய் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா குப்புன்னு எல்லோரும் கீழே விழுந்து கிடக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மறுபடியும் அமெரிக்காவிலிருந்தே செய்திகள் வருது. ஈரான் கூட யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்க மேலே நாங்கள் 25% டேரிஃப் போடுவோம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய முழு ஆயிலும் இப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ ஈரான்கிட்டேருந்து யார் ஆயில் வாங்கலை, ரஷ்யா கிட்டேருந்து யார் ஆயில் வாங்கலை அப்படின்னா அமெரிக்கா கிட்ட ஏற்கனவே ஆயில் என்பது அதிகமாக இருக்குது. அவங்களும் ஒரு லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர். அப்போ மொத்தமாக உலகளவில் ஆயில் மொத்தமும் அமெரிக்கா கையிலேயே போயிடும். எனக்கு என்ன பயம்னா, பல நாடுகளை ஒரு மாதிரி குடஞ்சிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சிங்களேன், புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா திடீர்னு அவங்க வெகுண்டு எழுந்துருவாங்க. இப்போ மேனேஜரே இருக்கார் ஒரு கம்பெனியில், சும்மா ஏதாவது நொயின்னு சொல்லிட்டு இருக்கான்னு வச்சிங்களேன், ஒரு பியரபிள் லிமிட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை தாண்டின உடனே பல்வேறு ஆட்கள் வந்து வெகுண்டு எழுந்துருவாங்க. ஒன்றா ஏதாவது பேப்பர் போடுவாங்க, இல்லைன்னா அங்கே போய் அந்த மேனேஜருக்கு மேலே இருக்கிற மேனேஜர்கிட்ட பேசுவாங்க, இல்லைன்னா இவங்க ஒரு தனியாக டீமை ஃபார்ம் பண்ணி என்னத்தையாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ அது மாதிரி உலகமே ரெண்டாக பிரிஞ்சிருமா? அப்போ சரி, நீ உங்கள்கிட்ட பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு ஆகிப்போச்சு அப்படின்னா, உங்கள்கிட்ட சவகாசமே வேண்டான்னு ஆகிப்போச்சுன்னா அப்புறம் நீ என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன். மக்கள் அப்புறம் புதுசாக அதுக்கு பழகிக்குவாங்க. சரி, அவ்வளவுதான், போன வருஷம் இவ்வளவு நாள் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருந்தது, இவ்வளோ பிஸ்னஸ் இருந்தது, இப்போ சரியில்லை அப்படின்னு நம்ம ஆளுங்க வந்து எல்லா நாடுகள்லையுமே பழகிக்குவாங்க. இவ்வளவுதான் பிஸ்னஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பழகிடுவாங்க. நண்பர்களே, சமீபத்தில் எத்தனை நாட்களாக ஃபாரினர்ஸ் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் விற்றுட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு நாள் இந்த மாதத்தில் 2வது ஜனவரி அன்னைக்கு ஒரு 259 கோடிக்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்து விற்று கொண்டே இருக்கிறார்கள். வேறு என்ன மார்க்கெட்டில் செய்திகள்னு பார்த்தீங்களா நண்பர்களே, ப்ளூ டார்ட் அப்படின்ற பங்கு போன குவார்ட்டர்லி ரிசல்ட் வர்றப்பவே மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு செய்த ஒரு பங்கு தான். அவன் பாட்டுக்கு 5000லேருந்து திடீர்னு 7000 வரைக்கும் போயிட்டான். இப்போ மறுபடியும் இதனுடைய ரிசல்ட் வரக்கூடிய சில நாட்களில் இதுக்கு முன்னாடி எங்கிருந்து ஏறினானோ அதே இடத்துல மறுபடியும் வந்திருக்கு. அதுக்கு எதுக்கியா நீ வெள்ளையும் சொல்லையுமா தெரியணும் அப்படின்ற மாதிரி போன ரிசல்ட் வந்த பொழுது ஏறியதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. எது எப்படியோ மறுபடியும் அவங்க Q2 ரிசல்ட் கொடுக்கும்பொழுது எந்த இடத்துல லோவில் விழுந்து கிடந்தாங்களோ அதே ப்ரைஸில் வந்து இந்த ப்ளூ டாட் அப்படின்றது விழுந்து கிடந்திருக்கு. ஸோ இனி இந்த பங்கு வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு எப்படி தன்னுடைய ஷேரினுடைய விலையை மாற்றி அமைக்கும்? அதே மாதிரி செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்கு க்ரோ, அது லிஸ்ட் ஆனதிலிருந்து மிகவும் அற்புதமான ஒரு ஏற்றம். 100 ரூபாய் எங்கே, 200 ரூபாய் எங்கே. ஆனால் அந்த சென்டிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பங்கு தற்போது ஒரு நத்தையினுடைய வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மீன் மண்டை விட்டு இவன் எப்போ வெளியே வருவான்? ஒரு செக்டர் லீடராக இருக்கும் பொழுது இவங்களுடைய Q3 ரிசல்ட் வந்து மார்க்கெட்டில் எந்த மாதிரி பாதிப்புகளை கொண்டு வரும்? இந்த ஸ்லோவாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு அது தன்னுடைய பழைய ஹை போகிறதா இருந்தாலும் இங்கிருந்து 40 ரூபா ஏறணும், அல்லது பழைய லோ வர்ற மாதிரி இருந்தாலும் ஒரு 60 ரூபா இறங்கி வரணும். அப்போ நீங்கள் எந்த பக்கம் கால் எடுத்து வைப்பீங்க அப்படின்னு இந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதே மாதிரி ITI அப்படின்ற ஷேர் இன்றைக்கி 5% ஏறி இருக்கு. எதுக்குப்பா இன்றைக்கி உன்னை மேலே ஏற்றி வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு புரியாத புதிராக இருக்குது. இந்த பங்கில் இருக்கிறவங்க சில காலமாக வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த பங்கு 250 ரூபாயிலிருந்து 350 ரூபா போனால் மறுபடியும் 250 ரூபாயில் வந்து கொந்துக்க வேண்டியது, அப்புறம் மறுபடியும் 350 ரூபாய்க்கு போக வேண்டியது, அப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு 300 ரூபா பக்கத்தில் கீழே வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு. சார், நீங்கள் என்ன லாபமே பண்ணல கடந்த சில மாதங்களாக, கடந்த சில வருடங்களாக நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாம் 100 கோடி லாஸு, 70 கோடி லாஸு, 5 கோடி லாஸ்ன்னு எழுதிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ வரக்கூடிய குவார்ட்டரில் நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க?
எப்படி ஒரு ஷேர் இப்படி தொடர்ந்து நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அது ஒரு சைட்வேஸாகவே இருக்கிறது, அப்படி உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒன்லி ஃபண்டமெண்டல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஷேர் முதலீட்டாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்துக்கிட்டு எப்படி நீ ஒரு வருஷமாக இப்படி ஆடிக்கிட்டு இருக்க, ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி என்ன லோ இருந்தியோ அது போக வேண்டியதானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதே செக்டரில் தான் இந்த தேஜஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது இருக்குது. அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2000 கோடி அப்படின்ற அளவுக்கு வருமானம் பண்ணி 2வது இடத்துல இருக்காங்க. இவன் செக்டர் லீடராக இருக்கான், 3000 கோடி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இது செக்டர் லீடராக இருக்குது. மேபி செக்டர் லீடராக இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒரு தயவு தாட்சியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்றது தெரில. ஆனாலும் பாவம் இந்த தேஜஸ் நெட்வொர்க்ஸுக்கு மட்டும் அநியாயம் நடந்திருக்கு. அது ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் லோ அப்படின்ற இடத்துல வந்து விழுந்துடுச்சு. இந்த ஐடிஐ 5 இயர்ஸ் லோ அப்படின்றது 100 ரூபா பக்கத்தில் இருக்குது. பாவம் இது மட்டும் தப்பிச்சுக்குச்சு. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நண்பர்களே, நேற்று வந்த ரிசல்ட்டுகளில் பெருசாக எதுவும் அதிரடி இல்லை, அது தெரிஞ்ச விஷயந்தான். பெரும்பாலும் டிசிஎஸ் ரிசல்ட்டுக்கு வந்து ரொம்ப பெருசாக வால்டிலிட்டியான பங்குகள் என்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, டாடா எல்சி, ஜஸ்ட் டயல், ஓரியண்டல் ஹோட்டல்ஸ் போன்ற பல்வேறு பங்குகள் ரொம்ப வாலட்டிலிட்டியான ஆள் தான். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் இவங்கெல்லாம் எப்படி இம்பேக்ட் ஆவாங்க? இந்த மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு 5% ஏறி மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கே ஒழிஞ்சு மற்றபடி பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, டாடா எல்சி, ஜஸ்ட் எல்லாம் ரொம்ப வால்டிலிட்டியான பங்குகள். அவர்கள் நாளைக்கு என்ன செய்கிறார்கள்? அதே மாதிரி ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண செய்தி இல்லைங்க நண்பர்களே, 2 செய்திகள் என்பது இருக்குது. அதாவது இந்த பாரத் கோக்கிங் கோல் ஐபிஓன்றது 46% இது வந்து கெயினில் லிஸ்ட் ஆகுமா அப்படின்னு கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய லாஸ்ட் டேட் இன்று. இந்த அமாகி மீடியா லேப்ஸ் என்பது இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு. அது 1788 கோடி, இதை விட அதிகம்தான். பட் அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னமோ பெருசாக சோபிக்கவில்லை. இப்போ வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் ஒரு வேளை 4% இது வந்து லிஸ்ட் ஆகுமா அப்படின்ற அளவுக்கு தான் தற்போதைய எதிர்பார்ப்பு என்பது இருக்குது. இதுதான் ஐபிஓக்களை பற்றிய முக்கிய செய்திகள். இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு பிஸ்னஸ் கேஸ் வேணும். நம்ம அரிசி சாப்பிட்ருக்கோம், கோதுமைக்கு போகணும் அப்படின்னா அதில் ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட் இருக்கணும், இல்லைன்னா ப்ரைஸ் வந்து இதை விட அது ரொம்ப கம்மின்னு இருக்கணும், அல்லது ப்ரிப்பரேஷனில் அது ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு யாராவது அதை இலவசமாக தர்றாங்களா அப்படின்ற மாதிரி எத்தனையோ காரணிகள் என்பது இருக்குது. இப்போ பிஎஸ்சி, என்எஸ்சி 2 பேரும் மிகப்பெரிய புள்ளிகள். அதுலேயும் என்எஸ்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா 80 to 90% மார்க்கெட் ஷேர் என்எஸ்சியில் தான் நடக்குது பிஸ்னஸ் பெரிய அளவில். பிஎஸ்சி அப்படி இப்படின்னு முட்டி மோதி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் கொஞ்சம் அவங்களுடைய பார்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட் ஷேரில். பட் இருந்தாலும் என்எஸ்சியில் தான் அதிகமான டிரான்சாக்ஷன் என்பது நடந்துகிட்ருக்கு. இப்போ புதுசாக இன்னொரு ஆள் உள்ள காலடி எடுத்து வச்சா அப்போ அடுத்தது என்ன நடக்கும்? ஏன்னா என்எஸ்சி வேறு ஐபிஓவாக மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. யார் வந்தாலும் ஆல்ரெடி கட்டமைப்போட என்எஸ்சி, பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதில் இருந்து வேறொரு ஆர்டரில் போய் ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் ஆர்டர் போடுறதுனா ஏதாவது ஒரு ஆர்பிட்ரேஷன் பெனிஃபிட்டோ அல்லது என்ன ஒரு பிஸ்னஸ் கேஸ் கொண்டு வந்து இவங்களால இந்த மார்க்கெட் ஷேரை பிடிக்க முடியும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் என்ன ஒரு செய்தி மீடியாக்களில் வந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த எம்எஸ்சி மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்பது எதிர்காலத்தில் வரப்போகிறது. இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, கோயம்புத்தூரில், சென்னையிலெலாம் பழம் தின்னு கொட்டை போட்ட ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரீஜியனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பேப்பர் பேஸ்டு ட்ரேடிங் இருப்பவங்கலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் கேள்வி வருதுன்னா, அப்போ அதெல்லாம் எதுக்குப்பா க்ளோஸ் பண்ணீங்க, புதுசாக ஒரு எக்ஸ்சேஞ்செல்லாம் உள்ளே விட்றீங்கன்னா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு கேள்வி வரும். ஸோ அடுத்தது யாருக்கு டைரக்ட் ப்ரெஷர்னா பிஎஸ்சி போன்ற, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க, நியூஸ் பேஸ் பண்ணி பல்வேறு அளவில் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் என்பது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் செக்டருக்குள்ளே வந்திருக்கு. அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த 200 டேஸ் பக்கத்தில் விழுந்துட்டாவே ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்துருச்சுனாவே அது ஒரு இடியாப்ப சிக்கலாக தான் இருக்கும். மேலே மறுபடியும் ரெக்கவரி ஆகுதா அல்லது கீழே ட்ரெண்டு பிரேக் டவுன் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ தற்போதைக்கு இந்த பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்திருக்கு. இனி ஒரே இடியாப்ப சிக்கலாக அந்த ஷேர் வச்சுருக்கவங்களாம் யோசிப்பாங்க, இனி இவன் பிக்கப் ஆவானா இல்லை கீழே போவானா, என்னடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
ஸோ இந்த பிஹெச்எல்ல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த பங்கு விழுந்திருக்கு. கடைசியாக ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 240 கிட்ட வரும் பொழுது 300ன்னு போயிருந்தான். அதுக்கப்புறம் வந்து கீழே விழுந்து மறுபடியும் அதே இடத்துல வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்தப்போ 240லேருந்து 200ன்னு போயிட்டான். அதுக்கப்புறம் மேலே வந்துச்சு. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலாக இருக்கிறது. எந்த பக்கம் போகுதுன்னு கண்டுபிடிக்கிறவன் தாங்க உண்மையிலேயே பெரிய கில்லாடி. ஸோ இந்த பிஹெச்எல் என்ற பங்கு என்ன செய்ய போகிறது? அதே மாதிரி நம்ம நிறைய பேர் சந்தோஷமாக இருந்திருப்போம், சரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கடன்கள்லாம் இன்னும் குறையுமோ அப்படின்ட்டு. ஆனால் திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே இருந்தது, அதனால் வட்டி விகிதத்தை குறைக்கிறது பற்றி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் என்பது சற்று ஏறி வந்திருக்கிறது அப்படின்ட்டு. இதனால் என்ன ஆகுதுன்னா, இனி அடுத்த ஆர்பிஐ மீட்டிங்லாம் எங்கேயாவது வட்டி விகிதத்தை எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுடுவாங்களோ? அப்படி விட்டால் நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி என்பது இல்லை. ஏன்னா நீங்கள் கூட இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் வட்டி விகிதங்கள் குறைஞ்சதுனால வருஷமே குறைஞ்சி போச்சான். யோசிச்சு பாருங்கள், 30 வருஷம் இஎம்ஐ போட்டிருப்பாங்க, டக்குன்னு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் குறையுதுன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இதில் இன்னொரு காமெடி பாருங்கள், எங்கிட்டருந்து என்ன எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லைடா அப்படின்னு ஒரு படத்தில் காமெடி வரும். அது மாதிரி ஏற்கனவே 2 எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது, அதுலேயே நம்மளால் பணம் பண்ண முடியல, இதில் 3வது ஒரு எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு சில ட்ரேடர்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதில் இன்னொரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தில் ரீட்டைல் ட்ரேடிங் பார்ட்டிசிபேஷன், ரீட்டைல் ட்ரேடிங் டிரான்சாக்ஷன் என்பது குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஒரு தகவல் படிக்கிறோம். ஏன் இப்படி ரீட்டைல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த எஃப்என்டோவில் வந்து டெய்லி எக்ஸ்பைரி, தினமும் சூதாட்டம் அப்படின்ற ஒரு நிலைமையை நம்ம கவர்மெண்ட் தடுத்து நிறுத்தியிருந்தது செபி. இன்னொரு விஷயம், ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சதே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். சில பேர் வந்து ஒரு பங்கு எடுப்பாங்க, அது மேல் நோக்கி வந்ததுன்னா ஒரு 5% 10% லாபத்துக்கு இது கொடுப்பாங்க, அப்புறம் மறுபடியும் வேறு ஏதாவது பங்கு எடுப்பாங்கன்னு இப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா 2-3 வருஷமாக மார்க்கெட் நல்லா இருந்ததுனால எந்த இடத்துல என்ட்ரு ஆனாலும், இப்போ எப்படி கோல்டு சில நேரங்களில் பயமுறுத்தும், சில்வர் சில நேரங்களில் பயமுறுத்தும், ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு கீழே விழுந்துருவான், அப்புறம் மறுபடியும் தக்குமுக்கு ஆடி புதிய உச்சம் என்பது காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருக்கான் இல்லையா? இதே ட்ரெண்டு தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தது. அதனால் வாங்க விற்கன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போவும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, அது கீழே விழுகு ஒரு ஏவரேஜில் ஒரு சப்போர்ட்டில் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 தடவை 4 தடவை ஏவரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் ஏறுனா, அப்போ ஒரு தடவை தானே லாக் ரிலீஸ் ஆகுது, மறுபடியும் மேலே போட்ட போனால் சும்மாவே தானே உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதே இந்த 2 ஸ்ட்ராட்டஜி தான். இந்த 2மே இப்போ ஒர்க் அவுட் ஆகலை. மேலேயும் எடுத்த உடனே மேலேயும் போக மாட்டேங்கிறான், அல்லது எடுத்த உடனே கீழே போய்கிட்டு இருக்கீழே திரும்பி இன்னொரு ரிவர்சல் அடிக்கணும்ல, அந்த ரிவர்சலும் பண்ண மாட்டேங்கிறான்னா அப்புறம் எங்களால் எப்படியா அதிகமான டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்? அதனால் ஒவ்வொரு புரோக்கரும் நம்மளை வச்சு கணக்கு போட்டிருப்பாங்க. ஆகா, புதுசாக புரோக்கரேஜ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், அல்லது பழைய புரோக்கரேஜ் அல்லது ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க சப் புரோக்கர்னு எல்லோரும் நம்மளை வச்சு ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. எப்படி ஒரு 100 கிளைண்ட்டை சேர்த்துனா டெய்லி எப்படி 1 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னு ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஆசையில் மண் விழுந்துடுச்சு. அவனுங்களை நிறுத்த சொல்லு, அப்போ தான் நான் நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை மறுபடியும் ஏற்றி விடுங்கய்யா, அப்போ தான் எங்களுடைய லாக்கில் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வரும், இல்லைன்னா நீங்களும் சும்மா தான் வந்துக்கணும். நம்ம உடனே என்ன குறித்து வச்சுக்கணுன்னா, இவங்க 2 பேர்த்தில் யார் பெரிய ஆள்? ஒருத்தனுக்கு நியூஸ் வந்தால் இன்னொருத்தர் ஏறுறதும், இன்னொருத்தனுக்கு ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்களா என்ன அப்படின்றது தெரில. இப்படி தான் இந்த எல்ஜி இந்தியா ஐபிஓ வந்தப்போ வேறு ஏதோ ஒரு கவுண்டரில் போயிட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த ஆல்கைல் அமைன் அப்படின்ற பங்கும் ஒரு லோ ரேட்டில் 1 இயர் லோ அப்படின்ற ப்ரைஸில் கீழே கொடுக்கக்கூடிய பங்கு. இந்த பாலாஜி அமைன்ஸ் அப்படின்ற பங்கும் 1 இயர்லாம் கூட கிடையாது, அவன்லாம் மல்டி இயர் லோவில் விழுந்து கிடக்கக்கூடிய பங்கு. 2 பேருமே ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் தான் இருக்காங்க. பாலாஜி அமைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 150 கோடி அப்படின்னு ரேஞ்சில் தான் சமீபத்தில் ட்ரெயிலிங் 12 months என்பது லாபத்தை காமிக்குது. ஆல்கைல் அமைன்ஸ் அவங்களோட கொஞ்சம் அதிகமாக 182 கோடி அப்படின்றது சமீபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
கடந்த குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் பாலாஜி அமைன்ஸ் என்பது ஒரு 40 கோடி பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இவங்க அதோட கொஞ்சம் அதிகமாக 49 கோடி 45 கோடி அப்படின்ட்டு இந்த ஆல்கைல் அமைன்ஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பெரிய முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் யாராவது போய் சிக்கியிருக்காங்களா? ஏன்னா மல்டி இயர் லோவில் கிடக்கக்கூடிய இந்த பங்குகளில் பாலாஜி அமைன்ல எஃப்ஐஸ் ஒரு 5% சிக்கி தான் கிடக்கிறாங்க. அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 2022 இந்த பங்கில் பாவம் சிக்கி தான் கிடக்கிறாங்க. அந்த பங்கு தற்போது மல்டி இயர் லோவில் இருக்குது. அவங்க வேறு எந்த முடிவும் எடுக்கலை. அப்படியே சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு அவங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. 4.5% ஹோல்டிங் இருக்குது. டிஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக வச்சுருக்கிறது வந்து ஆல்கைல் அமைன்ஸ் அப்படின்றது தான் வச்சுருக்காங்க. அதாவது அதிகமாக வியாபாரம் பண்ணி வருமானத்தை பண்ணக்கூடிய இந்த ஆல்கைல் அமைன்ஸ் அப்படின்றது தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 பங்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்கைல் அமைன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் 2 பேருமே வால்டிலிட்டியாக தான் இருக்கான், அநியாய வால்டிலிட்டியாக இருக்கான். பட் இந்த செக்டரில் இவங்க 2 பேர்த்தில் யார் லீடர் அப்படின்ற சமயத்தில் இந்த ஆல்கைல் அமைன் அப்படின்றதா இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த செக்டர்லேயே பெரிய ஆள் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்னா அது நம்ம பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் தான். அவன்லாம் வருஷத்தினுடைய உச்சியில் இருக்கான். அதுக்கு அடுத்தடுத்த இடங்களில் இந்த குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல் இருக்குது. அதெல்லாம் அநியாய வால்டிலிட்டி. அதே மாதிரி இந்த நவீன் ஃப்ளோரைன் என்பதும் ஒரு டாப் 5க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு தான். இவனு வந்து இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கான். ஸோ இப்போ கூட நம்ம ஏதோ ஒரு 2 ஸ்லைடுக்கு முன்னாடி பார்த்தோமே, ஐடிஐ இந்தியன் டெலிஃபோன்னு ஒரு பங்கு, அது நஷ்டமடையக்கூடிய பங்கு. ஆனால் அவனுக்கும் தேஜாஸ் நெட்டுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கல, நஷ்டத்துலேயும் அது கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிறதுனால தான் அதையும் மேலே உட்கார வச்சுருப்பாங்க போல். செக்டர் லீடர்களுக்கே இந்த நிலைமை. கிளி ஜோசியர்கிட்ட போய் வந்துக்கிட்டு இந்த எலிக்கான் என்ன சொல்லுதுன்னு உங்கள் கிளியை வச்சு சொல்லுங்கள் அப்படின்னா அந்த கிளியே கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த எலிக்கான் இன்ஜினியரிங் சமீபத்தில் எவ்வளவு முறை வாலட்டிலிட்டி பண்ண முடியுமோ அவ்வளவு முறை தலையை பிச்சுக்க வச்சுருக்கு. இப்படியுமாயா ஒருத்தன் வாலட்டிலிட்டியாக இருப்பான்? ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் தொடர்ந்து இப்படி ஏறுவதும் இறங்குவதுமாகவே ஒரு வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. எப்போ? 2024. அதுக்கப்புறம் 2025ன்னு பார்த்தீங்கன்னா ஏணி இப்படி வச்சுருந்தானா, அப்புறம் ஏணியை படுகடையாக வச்சுட்டான். அதுக்கப்புறம் இப்போ 2025 வந்து இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது தற்போதைய நிலை வரைக்கும் இப்படி இருக்குது. இனி அடுத்தது வந்து இந்த ஏணி இப்படியே சேனலில் போவானா, அல்லது நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள், முதல்ல நான் ஏணி இப்படி வச்சேனா, அப்புறம் ஏணி இப்படி வச்சேனா, அப்புறம் ஏணி இப்படி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒன்று பண்ண போகுதான்னு தெரில. ஸோ உண்மையிலேயே ஒரு கிளி ஜோசிக்காரர்களோட கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாலட்டிலிட்டிக்கு சொந்தக்காரர் யாருன்னா இந்த எலிக்கான் அப்படின்ற ஒரு பங்கு தான். இது என்ன செக்டர், அதை நாங்கள் உடனடியாக பார்த்தாகணும், எஸ் கமான் அப்படின்ற மாதிரி. அது என்ன செக்டர்னு பார்த்தா அது பவர் செக்டரில் இருக்குது. செல்ஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்டில் இருக்குது. இதுவரை நஷ்டத்தையே சந்தித்திராத கம்பெனி, ஆனாலும் ஒவ்வொரு முறையும் எந்த ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் காப்பாற்றி விடாத ஒரு கம்பெனியாக மீண்டும் மீண்டும் தோல்வியாக இந்த ட்ரைடண்ட் அப்படின்ற பங்கில் நடந்திருக்கு. அவன் பாவம் 70 ரூபா ரேஞ்சிலிருந்து மிகவும் கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சு 25 ரூபாயின்னு அநியாயத்துக்கு பாவம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் இந்த பங்கினுடைய ரிசல்ட் வந்து இதுவரை ஒரு முறை கூட இது நஷ்டத்தில் இன்னும் ரிப்போர்ட் பண்ணல. எத்தனையோ பங்குகள் கீழே விழுந்து கிடக்கிறான். சரி, அது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு கடந்து போயிடுறோம், நம்மளுக்கு மனசு வலிக்காது. ஆனால் பாவம் இந்த பங்கு வந்து இதுவரை ஒரு முறை கூட நஷ்டத்துக்கு போகாத ஒரு கம்பெனி கடந்த 3 வருடங்களில். இருந்தாலும் இந்த பங்கினுடைய விலை என்பது 3 வருடத்தினுடைய லோவில் இருக்குது. ஒரே ஒரு முறை 2025 என்ன பண்ணியிருக்கான்னா, 2024 பெருசாக வரல, 2025 25 to 30 வரைக்கும் ஒரு ரவுண்டு போனான், அவ்வளவுதான். ஸோ உண்மையிலேயே இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க, டே மார்க்கெட் ஒரு நல்ல பங்குக்கே மீண்டும் மீண்டும் படுதோல்வி கொடுத்தீங்கன்னா நாங்கள்லாம் எப்படா நாங்கள் தாங்குவோம் அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதே மாதிரி எட்டர்னல் அப்படின்ற ஒரு பங்கு, சரி ஏதாவது ஒரு பங்கு ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் உள்ளே போவாங்க. அப்படியே கீழே இறங்கி ஸ்டாப் லாஸ் அடித்தா ரொம்ப கடுப்பாக இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மறுபடியும் அவன் கீழேருந்து மேல் நோக்கி ஏறினான்னா இன்னும் கடுப்பாக இருக்கும். மார்க்கெட் மேலே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அப்படித்தான் இந்த எட்டர்னல் லிமிடெட் சமீபத்தில் 360 ரூபாயிலிருந்து நான் ஸ்டாப்பாக அவன் பாட்டுக்கு இறங்கிட்டே இருந்தான். இறங்கி 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே கிளியராக க்ளோசிங் வச்சுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைய தேதியில் எடுத்து பார்க்கும்போது 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது என்னடா சத்தியத்துக்கு வந்த சோதனை. ஆனால் நம்மளுடைய மார்க்கெட்டே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, ஒவ்வொரு வீழ்ச்சியிலையும் விதைத்து கொண்டே வரும் பொழுது அறுவடை என்பது எப்பாவது வருஷத்தில் ஒரு தடவை தான் நடக்குது. 365 நாள் ஏதாவது ஒரு 10-20 நாள் தான் நடக்குது. நம்மளும் விவசாயிகளும் ஒன்று தான். அவங்களும்
பயிரிட்டுட்டு அதை வளர்த்தி அதுக்கு ஏகப்பட்ட வேலைகளை பண்ணி கடைசியில் அறுவடை அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வருஷத்துக்கு இருமுறையோ தான் அவங்களுக்கு அறுவடை என்பது வருது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு காலம் பூரா ஒரு வருஷத்தில் முதலீடை பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் தான் அது லாபம் வரும், அறுவடை வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். மற்றபடி மார்க்கெட் மேலே நம்ம கோபப்படுறோம்னு வச்சிங்களேன், நேற்று தான் பணத்தை போட்டோம், இன்றைக்கி ஏன் நீ லாபத்தை கொடுக்கல அப்படின்னு நம்ம கோவப்பட்டால் அதில் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா மார்க்கெட்டினுடைய சூழ்நிலை சரியில்லை. பார்த்தீங்களா, நேற்று தூங்கி இன்றைக்கி காலையில் எந்திரிச்சும்போது நீங்கள் ஈரான் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேலே நான் 25% டேரிஃப் போடுவேன்னு எங்காவது இப்படி உலகத்தில் என்றைக்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகம் போகிற போக்கே சரியில்லை நண்பர்களே. நன்றி. அதாவது நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடணும். யாராக இருந்தாலும் ஹெட்ஜிங் பண்ணிக்கணும், இல்லைனாக்கா அப்புறம் இப்படி தான் தூங்கி எந்திரிச்சோம்னா நம்மளுடைய மார்க்கெட்டில் என்ன நியூஸ் வரும்னே தெரியாதபடிக்கு ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.